ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக. போன 2 வீடியோலையும் சிம்பிளிஃபிகேஷன் இதே டாபிக் தான் பார்த்தோம். அதில் 2 டைப்ஸ் பார்த்தோம். இதில் 2 டைப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சுருக்குக 893 + 786 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 893 இன்ட்டு 786. இப்போ மேலேயும் கீழேயும் பாருங்கள், ரெண்டே நம்பர் தான் வந்திருக்கு. மேலே ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதே 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே 2 நம்பரை கீழே மல்டிப்ளையில் போட்டிருக்காங்க. மேலே அந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ண வேலைக்கும் நடுவில் ஒரு மைனஸ் போட்டிருக்காங்க. இந்த மெத்தடில் இதே மாதிரி சம் கேட்டால் அதுக்கு ஆன்சர் என்ன போடணும் அப்படின்னா 4 தான். இதே சம் கேட்டாங்கன்னா இது ஞாபகத்தில் வச்சுங்க. கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 4 தான். என்னடா இது சம்ஸ் பெருசாக இருக்குது, நம்பர்ஸ் பெருசாக இருக்குது, ஆன்சர் 4 தான் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஆன்சர் 4 தான் வரும். வேறு மற்ற 5, 6, 3 அந்த ஆன்சர் வராது. 4 தான் வரும். இப்போது வேறு மெத்தடில் இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் வேறு மெத்தடில் போட்டு இந்த சம்முக்கு ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். என்ன ஃபார்முலானா a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த சம்ஸு சால்வ் பண்ணிடலாம். இப்போது 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரையும் ஏபின்னு எடுத்துக்கணும். இப்போ 893 ஏன்னு எடுத்துக்கிறோம், 786 பின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏபின்ற வேல்யூவை அந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குது, 893 + 786. அப்போ 893ன்றது ஏ, 786ன்றது பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893ன்றது ஏ மைனஸ் அதில் மைனஸ் இருக்குது. அப்போது 786ன்றது பி மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, 893 இன்ட்டு 786 இருக்கா. அது 893ன்றது ஏ, 786ன்றது பி. அப்போ ஏ இன்ட்டு பி. மேலே a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை விரித்து எழுதுங்க. a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இதுதான் ஃபார்முலா. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுருங்க. நடுவில் ஒரு மைனஸு. அடுத்து என்ன இருக்குது, a - b த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இந்த 2 ஃபார்முலானா, அதில் நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கு, இது நடுவில் மைனஸ் போட்டிருக்கு. அதனால் 2ab இருக்கிற இடத்துல மட்டும் மைனஸ் போட்டு எழுதணும் ஃபார்முலாவில். இப்போ என்ன போடணும்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2ab. இதான் போடணும். டிவைடட் பை கீழே என்ன போடணும், a இன்ட்டு b ab ஆகிடும். இது ரெண்டுமே ஒன்று தான். a இன்ட்டு பின்னாலும் ஏபின்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே பெருக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த நடுவில் இருக்கிற மைனஸை ப்ராக்கெட் உள்ள செகண்ட் டைமில் கொண்டுட்டு போகணும். உள்ளே போக்குள்ளார ப்ளஸ்ஸாக இருக்கிற நம்பர் மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிற நம்பர் ப்ளஸ் ஆகும். கீழே போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற டைம் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2ab டிவைடட் பை ab. கீழே இப்போ மேலே ஒரே வேரியபிள்ஸாக இருந்தால் கூட்டிக்கிங்க, கழித்தலாக இருந்தால் கழிச்சிக்கிங்க, வெவ்வேறாக இருந்தால் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ a ஸ்கொயர் - a ஸ்கொயருக்கு இது ரெண்டும் மைனஸ் பண்ணக்குள்ள 0 ஆகிடுது. b ஸ்கொயர் - b ஸ்கொயர் அதுவும் 0 ஆகிடும். மீதி என்ன இருக்குது மேலே அப்படின்னா 2ab இருக்குது. 2ab இன்னொரு 2ab இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 4ab. 4ab டிவைடட் பை கீழே ab. மேலே ஒரு ab இருக்குது, கீழே ஒரு ab இருக்கு இல்லையா. அப்போ abயும் கேன்சல் ஆகிடும். மீதி இதுக்கு ஆன்சர் என்ன இருக்குது, 4 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். இப்போ ஆன்சர் கிடச்சிச்சிங்களா. இதான் ஈஸியான மெத்தட் 4. இதே மாதிரி எவ்வளோ பெரிய சம்மு நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் கேட்டாலும் அதை ஏபின்னு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளாக கிடச்சிரும். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள். சுருக்குக 23 + 56 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 23 - 56 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை
23 இன்ட்டு 56. இப்போ அதே மாடல் தான் சம். 2 நம்பரையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு மைனஸ் போட்டிருக்காங்க. கீழே அந்த 2 நம்பரையும் பெருக்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தானே இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் நம்ம 4ன்னு போட்டுடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் அதே மெத்தட் தான். சுருக்குக 679 ப்ளஸ் 458 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 679 மைனஸ் 458 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 679 இன்ட்டு 458. இதுக்கு ஆன்சர் வந்து 4. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். சுருக்குக 835 ப்ளஸ் 378 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 835 மைனஸ் 378 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 835 இன்ட்டு 835 ப்ளஸ் 378 இன்ட்டு 378. இப்போ போன மாடல் சம்மும் இந்த சம்மும் ஒன்றான்னு பாருங்கள். இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இது வேறு டைப்பு. இதுதான் 4th டைப் சம்மு. மேலே அந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. கீழே மேலே மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நடுவில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ப்ளஸ் போட்டிருக்காங்க. போன சம்மில் நடுவில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், மைனஸ் போட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நடுவில் மைனஸ் போட்டிருக்காங்க போன சம்மில். இந்த சம்மில் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 நம்பரையும் நடுவில் ப்ளஸ் போட்டிருக்காங்க. இது ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் கீழே பாருங்கள், போன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு 2 நம்பரையும் பெருக்கி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2 நம்பரையும் ஒரு நம்பரை 2 தடவை பெருக்கியிருக்காங்க. ஒரு நம்பரை 835 2 தடவை பெருக்கியிருக்காங்க, 378 2 தடவை பெருக்காங்க. நடுவில் ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி சம்ஸ் கேட்டால் இதுக்கு ஆன்சர் என்ன போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 4. இதுக்கு முன்னாடி சம்முக்கு ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 2. இதுக்கு முன்னாடி சம்முக்கு வந்து ஆன்சரு 4. இப்போ இது அந்த ஆல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இந்த ஆன்சர் வந்து வர வைக்கலாம். ஆனால் நம்பர்லாம் நம்ம பார்த்தா பெரிய பெரிய நம்பராக இருக்குது. அதுக்கு சிம்பிளாக 1 டிஜிட்டில் 2ன்ற வேல்யூ தான் வந்திருக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ அதுவும் நம்ம எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ 835ன்றதை ஏன்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன். இப்போ ஏ ப்ளஸ் 378ன்றது பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 835ன்றது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 835 இன்ட்டு 835. அப்போ ஏ இன்ட்டு ஏ அதே தான் 2 தடவை வந்திருக்கு. அப்போ ஏ இன்ட்டு ஏ நடுவில் ஒரு ப்ளஸ்ஸு, அடுத்தது 378ன்றது பி, அப்போ பி இன்ட்டு பி போடணும். அடுத்து மேலே என்ன செய்யணும், 2 நம்பரையும் 2 ஃபார்முலாஸ் இருக்குது, அது விரித்து எழுதணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அடுத்து கீழே என்ன இருக்குது, அங்கே இடம் பத்தாது, கீழே அப்படியே எழுதுகிறேன். ப்ளஸ் ஏ மைனஸ் பின்றது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் ஆகிடும். 2 ஏ பெருக்கிறோம் இல்லையா, அப்போ ஏ ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் பி இன்ட்டு பின்றது பி ஸ்கொயர் ஆகிடும். இப்போ மேலே என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். மேலே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அப்புறம் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கா. அப்போ ஒரே வேரியபிளாக இருந்தால் கூட்டிக்கிங்க, வெவ்வேறு வேரியபிளாக இருந்தால் அப்படியே வச்சுக்கிங்க, கழித்தலாக இருந்தால் கழிச்சிங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் 2 தடவை வந்து ஏ ஸ்கொயர் இருக்குது, அப்போ 2a ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது, பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்போ 2b ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது, 2ab மைனஸ் 2ab இருக்குது, அப்போ அது 0 ஆகிடும். 2abயும் மைனஸ் 2abயும் 0 ஆகிடும். கீழே மீதி என்ன இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கும். இப்போது மேலே டேர்ம் பாருங்கள், 2 காமனாக இருக்குது, வேரியபிள் வெவ்வேறாக இருக்குது. வேரியபிள் ஒன்றா இருந்தால் அப்படியே கூட்டியிருக்கலாம், வேரியபிள் வெவ்வேறாக இருக்கனால கான்ஸ்டன்ட் அதில் இருக்க முன்னாடி இருக்க நம்பர்ஸ் வந்து ஒரே வேல்யூஸாக 2வாக இருக்குது, அப்போ 2வை காமனாக எடுத்துக்கிறோம். மீதி உள்ள என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கும், டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை கீழேயும் ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, அப்போ அதுவும் கேன்சல் ஆகிடும் டிவைடில். மீதி ஆன்சர் என்ன இருக்குது, 2 இருக்குது. இதுதான் ஆன்சர். முன்னாடி பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், 2 தான் ஆன்சராக வரும்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ ஆன்சர் 2 கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க.
இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மெத்தடில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிவிட்டு அடுத்த சம்முக்கு நீங்கள் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.